ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டைப்பில் சூப்பராக வீட்லேயே நூடுல்ஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 3 நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம நூடுல்ஸ் உடைக்காமல் அப்படியே முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நீட்டாக வரும். இது வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துருதும். ஏன்னா வந்து ரொம்ப விட்டோன்னா மேக்ஸிமம் வந்து 6 மினிட்ஸ் அவ்வளோதான். இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப சிம்மில் வச்சோன்னா குழஞ்சிரும், அதுவுமே தண்ணி கட்டிடும். அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கணும்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இது வந்து நான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணேன். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கி வருது. அதனால சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் ஆயிலில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நூடுல்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா வெந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு ஜல்லி இருக்கும் இல்லையா, அதில் வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து அது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக நான் வந்து ஒரு சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஆனியன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு, கிளாஸி லுக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து ஒரு 3 காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கேரட் 1, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கேப்சிகம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக 1/2 கேபேஜ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேரட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இது 3 பேருக்காக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். நான் வந்து இப்போது 3 பச்சை மிளகா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவைக்கு எப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இந்த கேப்சிகமும் கேரட்டும் லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நான் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கேபேஜ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேபேஜ் வந்து வேகணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. லைட்டாக சாட்டே பண்ணாலே போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. சோயா சாஸு, சில்லி சாஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதான். கேபேஜ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஓரமாக தள்ளிட்டு இப்போது 4 எக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். 4 எக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எக் வந்து நல்லா அப்படியே அங்கங்கே க்ரம்பிள்ஸ் மாதிரி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எக் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா கருகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பாயில் பண்ணி வச்ச நூடுல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இருங்க, நான் கிளறிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பேன் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ரைஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.